பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16 ஜூலை 16, 17, 18 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பழனி கோயில் முறைகேடு வழக்கு அது சார்ந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை, சரிங்களா? அதனால் நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். நியூஸ் கம்மி தான்ப்பா இந்த ஒரு 3 நாள். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்தா தான் அடுத்து நியூஸ் வந்து வரும், சரிங்களா? அதனால் பார்க்கலாம். இந்த இது பார்த்துக்கங்க, ஆப்ரேஷன் தூஃபான். இந்த ஆப்ரேஷன் தூஃபான் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக ஆப்ரேஷன் தூஃபான் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 43 நாளில் இதுவரை 6000க்கும் மேற்பட்டவரை இதில் கைது செஞ்சுருக்காங்க. 5500க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் தூஃபான் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, போதைப் பொருளுக்கு எதிரான திட்டம் தொடங்கியுள்ளது வந்து கேரளம், சரிங்களா? ரைட். கேரளா தமிழ்நாடோட கூட்டு நடவடிக்கை மூலயமா இது தொடங்கப்பட்டிருக்கு, சரிங்களாப்பா? ரைட். வேறு இது ரொம்ப முக்கியம். செமிகண்டக்டர் கைபேசி உற்பத்தியை ஊக்குவிக்க 1.9 லட்சம் கோடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ செமிகண்டக்டர் பிரச்சனை தான், அதாவது உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடாக இருக்குது. நம்மளுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே வந்து குறைக்கடத்திகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க செல்லு, மொபைலு, மைக்கு, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் எல்லாத்துக்குமே இந்த செமிகண்டக்டர் தான் பயன்படுத்துவாங்க, குறைக்கடத்திகள். அது வந்து உலக அளவில் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படுது. இதனாலேயே செமிகான் 2.0 அப்படின்ற திட்டத்தை துவக்கியிருக்காங்க. இந்த செமிகான் 2.0 திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டரை இந்தியாவில் அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுறது. இன்னொன்று, செமிகண்டக்டரை வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரையும் இந்தியாவில் இருக்கணும். அதாவது மேனுஃபேக்சரிங்லேருந்து பேக்கேஜிங் வரையும் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கிய நோக்கம். இதுக்காக 1.27 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. ப்ளஸ் கைபேசி உற்பத்தி திட்டம் 2.0 அதுக்காகவும் 62,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ கைபேசி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது. இன்னும் கூடுதலாக உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த முக்கிய திட்டங்கள் வந்து துவக்கியிருக்காங்க, சரிங்களா? இது பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்களே, உலக அளவில் 2வது இடத்தில் உள்ளது. ப்ளஸ் கிட்டத்தட்ட 99% கைபேசிகள் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் பாருங்கள், இன்னொன்று, யூரியா உற்பத்திக்காக புதிய கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 1 கோடி டன் கூடுதல் யூரியா உற்பத்தி நம்மளுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 கோடி டன் யூரியா தேவையாக இருக்குது. ஆனால் நம்ம உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ அப்படின்னா 3 கோடி டன் யூரியா தான் உற்பத்தி பண்ணுறோம். 1 கோடி டன் யூரியா வந்து நம்ம இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அப்போ அந்த கூடுதலாக 1 கோடி டன் யூரியா உற்பத்தி பண்ணுறதுக்காக புதிய கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. இது தேசிய முதலீட்டு கொள்கை 2026 ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது மூலியமாக என்னென்னா, புதுசாக 8லேருந்து 9 யூரியா ஆலைகள் புதிய ஆலைகள் வந்து துவக்க போகிறாங்க, சரிங்களாப்பா? வேறு இதில் அவ்வளோதான், நியூஸ் அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். இந்த செமிகான் இந்தியா மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவு இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 169 பேரோட உடல் உறுப்புகள் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 303 சிறுநீரகங்கள் இதில் இருக்குது, 140 கல்லீரல்கள். இது தவிர 44 பேரோட இதயம், 51 பேரோட நுரையீரல்னு சொல்லிட்டு மொத்தம் 169 பேர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட 937 உறுப்புகள் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டு அவங்க வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான சூழ்நிலையாக உருவாயிருக்கு. ஸோ இந்திய அளவில் உடல் உறுப்புகள் தானத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா அது தமிழ்நாடு தான், சரிங்களா? ரைட். இந்த எல்னினோ தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால 5லேருந்து 7 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த மே மாதம் பசிபிக் கடலிலும் அரபிக் கடலிலும் வங்கக்கடல் கடலிலும் வழக்கத்திற்கு மாறாக அதிக வெப்பநிலை காணப்பட்டது. பார்த்தீங்களா? இதுதான் எல்னினோ எஃபெக்ட், சரிங்களாப்பா? இந்த எல்னினோ எஃபெக்ட்ன்றது கடலோட மேல் பரப்பில் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவு வெப்பம் காணப்படுறது, சரிங்களா? அப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னா வானிலையில் வந்து அதிக அளவு மாற்றம் ஏற்படும். ஸோ அதனால இந்த தடவை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உலக அளவில்
அதிகமாக வெப்பம் பாதிக்கப்படக்கூடிய நகரத்தில் மதுரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுரை 7வது இடத்துல இருக்குது, சென்னை 49வது இடத்துல, பெங்களூரு 33வது இடத்துல இருக்குது. சரிங்களா, மொதல் 50 இடத்துக்குள்ளே இந்தியாவோட 14 நகரங்கள் இருக்கிறது தான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபெக்ட்டு. ஸோ மொத்தம் வந்து ஒரு 24 மாதங்கள் கிட்ட அதிகபட்சம் இது இருக்கக்கூடிய இந்த எல்னினோ எஃபெக்ட் வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தம். சரிங்களாப்பா, 99% இந்திய ஏற்றுமதி பொருள்களுக்கு பிரிட்டன் சந்தையில் வரியிலிருந்து விலக்கு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இன்னொன்று பாருங்கள், பிரிட்டனில் தயாரிக்கப்படும் உயர்தர கார்கள் 110%க்கும் மேலான வரி இருந்தது, இப்போ 10% குறைச்சிருக்காங்க. அதனால் பிரிட்டனோட கார்கள் அதிகமாக இந்தியாவில் இறக்குமதி ஆகும். இந்தியாவோட பொருள்கள் வந்து பிரிட்டனில் அதிகமாக இறக்குமதி ஆகிறதுக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாயிருக்கு. சரிங்களா, ஏன்னா 99% இந்திய பொருளுக்கு ஏற்றுமதி விலக்கு அளிச்சிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், டெல்லி பாரத் டெக்ஸ் ஜவுளி கண்காட்சிப்பா. சரிங்களா, ஆக்சுவலாக இந்த ஜவுளி சார்ந்து முக்கியமான ஏற்றுமதி ஊக்குவிப்பு இதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. டெல்லி பாரத் டெக்ஸ், இது பாருங்கள், பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி மாநாடு. சரிங்களா, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 130 நாடுகளைச் சேர்ந்த 6000க்கும் அதிகமான கொள்முதல் செய்வோர் இதில் இருந்திருக்காங்க. அதாவது பருத்தி கொள்முதல் செய்கிறவங்களும் இருக்காங்க, விற்பனை செய்கிறவங்களும் இதில் பங்கேற்றிருக்காங்க. இதில் பாருங்கள், தேசிய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 8 மாநிலங்கள் ஆதரவு மாநிலங்களாக பங்களிப்பை வழங்கியுள்ளன. அப்போ ஆதரவு மாநிலங்கள் வந்து மொத்தம் 8 மாநிலங்களாக இந்த பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் தங்களோட பங்கை வந்து கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, ரைட். வேறு உலகக்கோப்பை ஒரு நாள் போட்டிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 அணிகள் விளாண்டுட்டு இருந்த நிலையில் இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 அணிகள் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க உள்ளாங்க. சூப்பர் 8 இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பர் 8 சுற்று, அதுக்கு பதில் இப்போ சூப்பர் 10 சுற்று கொண்டு வர போகிறாங்க. சரிங்களாப்பா, ரைட், ஓகே. இந்த எபோலா தொற்று தொடர்ச்சியாக பாதிப்பு ஏற்படுத்திகிட்டே வருது. இது எந்த வகை எபோலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. இது பேர் பாருங்கள், பண்டிபுகியோ. இந்த எபோலா வகை பேர் என்ன அப்படின்னா புண்டிபுகியோ எபோலா வகை. சரிங்களா, இது என்ன வகை எபோலா தொற்றுன்னு கேட்பாங்க. புண்டிபுகியோ எபோலா வகை தொற்று. சரிப்பா, ரைட். வேறு அடுத்து 17ஆம் தேதி 17 இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் சார்ந்து கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டுச்சு. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா 30 நாள்களுக்குள்ளே சீக்கிரம் தகவல்கள் வந்து கொடுத்துடணும், அவங்க கேட்ட தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உறுதி செஞ்சுருக்காங்க கூட்டத்தில். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்து மொத்தம் 33 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு ஒன்வேர்டு மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இந்த பாருங்கள், தேசிய பாடல் வந்தே மாதரத்தை அவமதிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அரசு விழாக்களையும் 6 சரணங்களுடன் கூடிய வந்தே மாதரம் பாடல் முழுசாக வந்து பாடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை வந்தே மாதரம் பாடலுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்கிற மாதிரி எதுவும் அவமானம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 படி இனி தண்டனை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். சரியாப்பா, அதாவது தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. அது போக இந்த இறப்பு பதிவு சட்டம் இதுக்கெல்லாம் மசோதா வந்து பிறப்பு இறப்பு பதிவு சார்ந்து மசோதா கொண்டு வர போகிறாங்க. இது கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1971. இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ரயில். சரிங்களாப்பா, இது வந்து ஹரியானா மாநிலம் ஜிந்த் டு சோனிபட் இது ரெண்டுக்கும் இடையே வந்து செல்ல போகுது. மொத்தம் 75 கிலோமீட்டர் 10 பெட்டிகளோட செல்ல போகுது. இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் அடுத்து நம்ம இருக்குது. சரிங்களா, அடுத்த நான் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்கலாம். அது தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. சரிங்களா, சரி. இங்கே பாருங்கள்,
இது வந்து ஹோர்முஸ் நீரிணை சரிங்களா. இது பாருங்க, இது பாப் எல் மண்டாப் நீரிணை. இது செங்கடல் பகுதியில் இருக்குது. இதையும் வந்து இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர் எல்லாம் சேர்ந்து இந்த பாப் எல் மண்டாப் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி கேட்டால் கேட்கலாம். இந்த பாப் எல் மண்டாப் நீரிணை எங்கே இருக்குது அப்படின்னா செங்கடல் பகுதியில் அமைஞ்சிருக்குப்பா சரிங்களா. ரைட், ஓகே. இதில் இது ரொம்ப முக்கியம். என்னென்னா பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் செபி இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஸ்கோர்ஸ் அப்படின்னு ஒரு இணையதளம் வெளியிட்டிருக்காங்கப்பா. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்றது என்னென்னா, முதலீட்டாளர்கள் ஏதாச்சும் புகார்கள் தெரிவித்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்கோர்ஸ் தளத்தில் போய் புகார்கள் தெரிவிச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் அந்த புகார்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த கம்பெனி சார்ந்திருக்கோ அந்த கம்பெனிக்கு அனுப்புவாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி வந்துட்டு முதலீட்டாளர்களோட புகார்களுக்கு தீர்வு செய்ய முடியல அப்படின்னா ரெண்டாவது மறுபடியும் அவங்க மேல்முறையீடுக்கு போகலாம் சரிங்களா. அப்போ ஸ்கோர்ஸ் 2.0 அப்படின்ற திட்டத்தின் கீழே முதலீட்டாளர்கள் அளிக்கக்கூடிய புகார்களை செபியோட உதவியோட தீர்ப்பாங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது, இது தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இதான்ப்பா, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை. தெளிவாக பார்த்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஒரு சில நாடுகள் தான் இந்த ஹைட்ரஜன் ரயில்களை வச்சுருக்காங்க. ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, சீனா, ஜப்பான், ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகள் தான் வச்சுருக்காங்க. இந்த வரிசையில் இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச நாடுகள்ல எல்லாம் 3 பெட்டிகள் 4 பெட்டிகள் கொண்ட ரயில்கள் தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் 10 பெட்டிகள் கொண்ட ஹைட்ரஜன் ரயில் விட்டுருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. 10 பெட்டிகளுடன் கூடிய ஹைட்ரஜன் ரயில் இந்தியாவில் விட்டுருக்காங்க. உலக அளவில் இதான் ஃபஸ்ட்டு டைம் 10 பெட்டிகளோட கூடிய ரயில் இன்ஜின் போகிறது சரிங்களாப்பா. எங்கன்னா ஹரியானா மாநிலம் ஜிந்த் டு சோனிபட் இடையே 3600 குதிரை திறன் கொண்ட உந்துவிசை அமைப்பு இதில் இருக்குது சரிங்களா. இதில் வேறு எதுவும் இல்லைப்பா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு 18ஆம் தேதி நியூஸ் கம்மி தான்ப்பா. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப ரொம்ப கம்மி தான். 18 எதுவும் சொல்லிக்கிற மாதிரி நியூஸே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விசா சார்ந்து கொடுத்துருக்காங்க, அது அமெரிக்கா விசா சார்ந்து தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பேசிக்காக பார்த்தா போதும். இங்கே பாருங்களேன், இதுலேயுமே இல்லை. இது மட்டும் முக்கியமானதுப்பா. என்னென்னா உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் ஹாக்கி போட்டி சரிங்களா. எங்கே நடைபெற போகுதுன்னா பெல்ஜியம், நெதர்லாந்து இந்த 2 நாட்டிலையும் வர ஆகஸ்ட் 15லேருந்து 30 வரை நடைபெற போகுது. இதில் ஹாக்கி மகளிர் அணி கேப்டனாக சலிமா டெட்டே சரிங்களா. இதுக்கு முன்னாடி சலிமா டெட்டுன்னு கொடுத்துட்டு வந்தாங்க, இப்போ சலிமா டெட்டேன்னு கொடுத்துட்டு வராங்க சரிங்களா அவங்க பேரை. அப்போ இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னா சலிமா டெட்டே. அப்போது உலகக்கோப்பை ஹாக்கி இந்திய மகளிர் அணி வந்து உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டி நடைபெற போகுது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், நெதர்லாந்தில் சரிங்களா. ஆகஸ்ட் 15லேருந்து 30 வரை நடைபெற போகுது. ஸோ ஃபைனல்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பும் ஃபைனல்ஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. அடுத்து இதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவோட முதல் தனியார் ராக்கெட்டு விக்ரம் 1 ராக்கெட் வந்து விண்ணில் பாய இருக்குப்பா. இதை வந்துட்டு உருவாக்கின நிறுவனம் எது அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்க ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம் சரிங்களா. இவங்க வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா ஆக்மன் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்கப்பா சரிங்களா. இந்த விக்ரம் 1 ராக்கெட்டை ஏவுற ஆப்ரேஷன் பேர் ஆக்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு பெயரிட்டிருக்காங்க. இவங்க வந்து பிராரம்ப் அப்படின்ற திட்டத்தின் கீழே இது தயாரிச்சிருக்காங்க சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். எந்த திட்டத்தின் கீழே தயாரிச்சிருக்காங்கன்னா பிராரம்ப்ன்ற திட்டத்துக்கு கீழே தயாரிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த தனியார் ராக்கெட்டை வந்து விண்வெளிக்கு செலுத்துகிற பேர் என்னென்னா ஆகமன் அப்படின்ற திட்டம் சரிங்களா. இதில் வேறு எதுவும் இல்லைப்பா. விக்ரம் சாராபாய் நினைவாக இது வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயரிட்டிருக்காங்க. அதிகபட்சம் 480 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டை வந்து விக்ரம் எஸ் ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த விக்ரம் எஸ் அப்படின்ற ராக்கெட் வந்து 480 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் சரிங்களாப்பா. சரி, இதில் வேற இந்த மனநல ஆலோசனை யாருக்கு அப்படின்னா மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடுறாங்கல்ல, அவங்களுக்காக 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 104 இன்னொன்று 14416 சரிங்களாப்பா. இந்த 2 நம்பரும் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 14416 104 இது 2ம் மாணவர்களுக்கான மனநல ஆலோசனைக்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சரிங்களாப்பா. ஸோ 3 நாள் நியூஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. நன்றி.